மாநாட்டு பணிகள் தொடர்பாக தொண்டர்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறாரா விஜய்? ஏற்கனவே மாநாட்டு பணிகள் தொடர்பாக ஏராளமான அறிவிப்புகள் என்பது விஜயின் தரப்புல தலைமை கழக நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநாட்டிற்கு வருகை தரக்கூடிய தொண்டர்கள் யாரும் பொதுமக்களுக்கு எந்தவித இடைஞ்சல்களும் ஏற்படாத வகையில முழுமையாக மாநாட்டிற்கு வருகை தர வேண்டும் எனவும், குறிப்பாக மாவட்ட நிர்வாகங்களின் சார்பில் வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாகனங்களிலேயே பெரும்பாலும் வரக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் வருகை தர வேண்டும் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மாவட்ட வாரியாக எத்தனை நிர்வாகிகள் வர இருக்கிறார்கள், எத்தனை தொண்டர்கள் வர இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பட்டியல்கள் அனைத்தும் தலைமை கழக நிர்வாகத்திடம் தர வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி அனைத்து மாவட்டங்களிலுமே முழுமையான பட்டியல் என்பது திரட்டப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 3 முதல் 5 லட்சம் பேர் வரைக்கும் அதிகபட்சமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வருகை தருபவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், உணவு, குடிநீர் உள்ளிட்டவைகள் ஏற்பாடு செய்து தரவும், வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் நிறுத்துவதற்கும் ஒரு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாநாட்டு பந்தலுக்கான அந்த பணிகள் என்பது இன்று முதல் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் விரைவில் இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மத்தியில தான் வரக்கூடிய தொண்டர்கள் ராணுவ கட்டுப்பாடு, அதாவது ஒரு முழுமையான வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மது அருந்தக்கூடாது, வரக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் மாவட்ட நிர்வாகத்தினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் வர வேண்டும். குறிப்பாக தனிநபர் வாகனங்களை தவிர்த்து குழுக்களாக வர வேண்டும். பொதுமக்களுக்கு எந்தவித இடைஞ்சல்களும் ஏற்படாத வகையில் வர வேண்டும். குறிப்பாக அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய நெடுஞ்சாலை. அந்த தேசிய நெடுஞ்சாலையில எக்காரணம் கொண்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில மாநாட்டு பந்தலுக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளும் வழிகாட்டுதலும் ஏற்கனவே தலைமை கழக நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.